நேத்து என்னோட பொண்ணோட பர்த்டே விளாக் போட்டிருந்தேன். அதுல வீடியோ எண்ட்ல லாஸ்ட்ல அந்த ஃப்ரூட் கேக் பத்தி சொல்லியிருந்தேன். அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப முன்னாடி விடைக்கும் நம்ம கேக் பயன்பாடு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு அதுல வர அந்த கலரு, கிரீமு இதெல்லாம் உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதுக்கு அல்டர்னேட்டா அந்த ஃப்ரூட் கேக் நிறைய பேர் பண்ணாங்க. நானுமே அதை ட்ரை பண்ணேன். இதை பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. ஹெல்த்தியும் கூட. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே சேர்க்காம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்கிட்ட இருந்த பழத்தையெல்லாம் வச்சு ஒரு கேக் ரெடி பண்ணியாச்சு. மெயினாக இதுக்கு வாட்டர்மெலான் தேவை. 2 லேயராவோ 3 லேயராவோ வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பழத்தையெல்லாம் அந்த டூத் பிக் வச்சு அழகாக ஷேப்பாக கட் பண்ணி ஒரு கேக்காக ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னுமே ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, அப்புறம் இந்த புதினா எல்லாம் வச்சு இன்னுமே அழகாக பண்ணியிருந்தாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருந்தேன். ஆனாலும் ஹாப்பி தான். நீங்களுமே சின்ன சின்ன ஃபங்க்ஷன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ரூட் கேக் ரெடி பண்ணி கொடுங்க. அந்த கேக்கை தவிர்க்க வழியை பாருங்க. அதுதான் நமக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.